5k. இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குது? அப்போ r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு c வெக்டர் பிளஸ் t ஆஃப் d வெக்டர். அப்ப cங்கிறது புள்ளி, dங்கிறது இணை வெக்டர் என்பன ஒரே தளம் அமையா கோடுகள் என காட்டுக. ஒரே தளம் அமையா கோடுகள்னா ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. அப்ப அக்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம், அப்ப ஸ்கியூ லைன்ஸுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம். ஓகேங்களா? அப்ப ஸ்கியூ லைன்ஸ்னா என்னன்னு நம்ம பாத்துக்கணும். அப்ப ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா ஒரே தளத்தில் அமையா கோடுகள் அப்படின்னு பேரு. ஒரே தளத்தில் அமையா கோடுகள் ஸ்கியூ லைன்ஸ். ஓகேங்களா? அப்ப அதுக்கான டிஸ்டன்ஸுக்கான நம்ம ஃபார்முலாவை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் தம்பி. இதுக்கான ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸ்கியூ லைன்ஸ் நல்லா கவனிச்சுக்கிற தம்பி. இங்க பாருங்க, நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல தம்பி, நல்லா கவனிங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ், ஒரே தளத்தில் அமையா கோடுகள் அப்படின்னா என்னது? distance d is equal to modulus of c vector minus a vector dot b cross d divided by modulus of b cross d. இதுதான் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. அப்ப ஒரே தளத்தில் அமையா கோடுகள் ஸ்கியூ லைன்ஸ் அப்படின்னா என்னது? ரெண்டும் ஒன்னை ஒன்று வெட்டிக்காது. இந்த டூ ஸ்ட்ரைட் லைன்ஸும் என்னது? ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ஓகேங்களா? இதுதான் ஸ்கியூ லைன்ஸ். அப்ப வாட் இஸ் மீன் பை ஸ்கியூ லைன்ஸ்? the given two straight lines are not intersect அப்படின்னு அர்த்தம். வெட்டிக்காது. அப்படின்னா எப்படி வெட்டிக்காம இருக்குதுன்னா, அது பேரலா இருக்கலாம், இல்லைன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஸ்ட்ரக்சர்ல வேணாலும் இருக்கலாம். அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துட்டேன் தம்பி. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குது ஆர் ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர். இது லைன் 1 வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்ம். லைன் 1 வெக்டர் அப்போ ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்க. அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துட்டாங்க. இது லைன் 2, இது வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்குது. அப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர் பிளஸ் டி இன்ட்டு டி வெக்டர். ஓகேங்களா? அப்ப இதுல ஏசிங்கிறது புள்ளி, பிடிங்கிறது இணை வெக்டர், பேரலல் வெக்டர். அப்ப ஸ்கியூ லைன்ஸுக்கான கான்செப்ட் என்னது? இஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு வந்தா டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டட். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தா ஸ்கியூ லைன்ஸ். அப்ப வாட் இஸ் மீன் பை ஸ்கியூ லைன்ஸ்? டூ லைன்ஸ் ஆர் நாட் இன்டர்செக்டட். ரெண்டு கோடும் வெட்டிக்கலன்னா அதுக்கு பேரு ஸ்கியூ லைன்ஸ். கொடுக்கப்பட்ட இரண்டு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளவில்லை எனில் அக்கோடுகளுக்கு பெயர் ஒரே தளத்தில் அமையா கோடுகள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஃபார்முலா என்னது? இதுவும் உங்களுக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா டூ லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ். ஓகேங்களா? அப்ப இதுல நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சி மைனஸ் ஏவை கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் பி கிராஸ் டி நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படியே பாருங்கடா தம்பி. அப்ப சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் உங்களுக்கு தெரியும். அப்படியே கண்டுபிடிச்சா எனக்கு இந்த ஆன்சர் வந்துருது. அப்புறம் பி கிராஸ் டி நான் கண்டுபிடிக்கிறேன் தம்பி. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதே தான். பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். அப்ப வெக்டர் பெருக்கம் வெக்டர் ப்ராடக்ட் ஐ ஜே கே, பி வெக்டர்ல இருக்கக்கூடிய ஐ ஜே கே கோஎஃபிஷியன்ட், டி வெக்டர்ல இருக்கக்கூடிய ஐ ஜே கே கோஎஃபிஷியன்ட். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரேன்னா எனக்கு 2i மைனஸ் ஜேன்னு வருது. அப்ப சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சி வெக்டர் எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் வந்தா ஒரு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு ஏ வெக்டர். அடுத்தது மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருங்க. அப்ப இந்த பிளஸ் 6i மைனஸ் 6i பிளஸ் ஜே மைனஸ் ஜே பிளஸ் 2k மைனஸ் 2kன்னு சொல்லி மாறிடுது. ஓகேங்களா? அப்படியே நம்ம பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்ப சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் டியோட ஆன்சர் இங்க இருக்குது. ஓகேங்களா? ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்றேன். அப்ப இது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் புள்ளி பெருக்கம், இது பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருடைய ஆன்சர். ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்றேன். இங்க கே இல்ல, அப்ப கேவோட வேல்யூ விட்டுறணும். அப்ப மைனஸ் 3 இன்ட்டு 2னா மைனஸ் 6. அடுத்தது ஜேவோட கோஎஃபிஷியன்ட் 1 இன்ட்டு மைனஸ் 1னா மைனஸ் 1, மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 1னா மைனஸ் 7. அப்ப சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் டி மைனஸ் 7 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்படின்னா therefore given lines are skew lines. அப்ப both are என்னது? நாட் இன்டர்செக்ட். இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது, ஒரே தளத்தில் அமையா கோடுகள் ஆகும். இதே மெத்தட் 2க்கு நான் போறேன். மெத்தட் 2 என்னது? மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா then given two straight lines are skew lines, that is not intersect. இதுல a வெக்டர் என்ன, c வெக்டர் என்ன, புள்ளிகள் அப்படியே நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். b1 இது பாத்தீங்கன்னா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3. இதை LHS நான் எடுத்துக்கிறேன். அப்படியே பாருங்க, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றேன். அப்படியே ரோ 1 வழியா, இது ரோ 1 வழியா நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன்.
எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நமக்கு இந்த ஆன்சர் இப்படி கிடைக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் தம்பி, ஓகேங்களா. -7ன்னு கிடைக்குது. அப்ப இது நாட் ஈக்குவல் டு 0. therefore given lines are skew lines, that is not intersect. கொடுக்கப்பட்ட நேர்கோடுகள் ஒரே தளத்தில் அமையா நேர்கோடுகள் ஆகும். சோ அதுக்கான டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ், ஒரே தளத்தில் அமையா கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம். ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் டி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி. அப்ப இதனுடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் -7. அப்ப மாடுலஸ் ஆஃப் -7 டிவைடட் பை பி கிராஸ் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி. அப்ப மாடுலஸ் ஆஃப் -7னா +7. ஸோ டினாமினேட்டர்ல மாடுலஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 2 ஸ்கொயர் பிளஸ் ஜேவோட கோஎஃபிஷியன்ட் -1 தி ஹோல் ஸ்கொயர். So that is equal to 7 divided by square root of 2 square no 4, 1 minus 1 square no 1. அப்ப 7 divided by root 5 is a final answer. 7 divided by root 5 is a final answer. இதுதான் distance between two parallel lines. Thank you students.